தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். நாளை தினம் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, ஒரு கூட்டணி ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து சிபிஐ என்கொயரி போயிட்டு இருந்ததில்ல அந்த கரூர் மேட்டரில். ஸோ அது வந்து நாளை தினம் என்கொயரிக்காக திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ டெல்லிக்கு அழைச்சது அது என்கொயரிக்கா இல்லை மிரட்டலுக்கா இல்லை வந்து கூட்டணிக்காகவா எதுங்கிறது நம்மளால் எதுங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நேற்றுக்கு தான் இன்னொரு ரொம்ப ஒரு சஸ்பெக்டான ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவிலேருந்து விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினதாகவும், பேசின விஷயம் என்னென்னா, லைக் நானும் இந்த மாதிரி தான், என் அண்ணனும் இந்த மாதிரி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பித்து கடைசி என்னென்னா இப்போ கூட்டணி வச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் மோர் தென் 20 சீட்ஸை நாங்கள் வந்து வின் பண்ணியிருக்கோம். வின் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக நான் ஜெயித்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக நிற்கிறது மூலமாக, அதாவது பேசப்பட்ட விஷயங்கள் வந்து கூட்டணிக்காக நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதுக்காக அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ ஆப்வியஸாக அவரும் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஒரு காரணத்தினால லைக் வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்குள்ளே நீங்கள் வர்றதுக்காக அழைப்பு வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்துருந்தார். இது நேற்று தினம் பேசப்பட்ட விஷயம். இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா, நாளைக்கு வந்து டெல்லியில் வந்து விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கோயின்சிடன்ஸாக பார்த்தா கூட லைக் வந்து இப்போ இருந்திருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை தாண்டி வந்து இந்த அரசியல் வட்டத்தில் பேசக்கூடிய நபர்கள் முக்கியமாக பேசுகிற விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு திமுக கொடுக்குற இந்த அழுத்தம் இருக்குல்ல, லைக் இந்த ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல, மேபி லைக் வந்து திமுகவை இந்தளவுக்கு நம்ம இவனுங்க வந்து நம்மளை கார்னர் பண்ணுறாங்கல்ல, இந்தளவுக்கு நம்ம தொண்டர்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, இந்தளவுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டானுங்க, ஏன் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். லைக் ஏன்னா அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு நாளுங்கிறது லைக் அன் இயர், ஒரு வருஷத்தை மாதிரி. ஒருவேளை ஒரு முடிவெடுத்து அதிமுக கூட கூட்டணி வந்துட்டாருன்னு வைங்களேன், ஜெயிக்கிறதுங்கிறது திமுக தோற்கிறதுங்கிறது 100க்கு 200%, 10%, 50%, 100% எல்லாம் கிடையாது, 200% திமுக தோற்கிறது உறுதியாயிரும். ஒருவேளை அதிமுக கூட டிவிக்கு அலையன்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, 2 வருஷம் நீங்கள் உட்காந்துக்கோங்க, 2 வருஷம் நான் சிஎம்மாக இருக்கேன், 2 வருஷம் நான் டெபுட்டி சிஎம்மாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் டாக்ஸ் ஆரம்பித்தாங்க. என்னென்னா 40 சீட்டு 60 சீட்டு டிவிகேக்கு, ஸோ அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் அந்த டாக் போயிட்டுருக்கிற பட்சத்தில் நான் என்னோட பார்வையாக நான் எப்படி பார்க்குறேன்னா, லைக் நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நாம் தமிழர் கட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்தேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து டிவிகே விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்னால் இன்ஸ்பயர் ஆனேன். ரொம்ப நல்ல என்னடா ஏன்னா ஃபஸ்ட்டு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் அதுதான். ஒரு நடிகராக இருந்துட்டு இந்தளவுக்கு பேசியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் பேசியிருந்தார். லைக் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் இந்த அளவுக்கு புரட்டி போடுற அளவுக்கு பேசியிருக்காரு. கண்டிப்பாக இதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். திமுக தோற்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு நபர் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டைமுக்கு அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, ஓகே ஏடிஎம்கே கூட டிவிகே கூட்டணி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க, திமுகவை தீய சக்தியை வந்து வீட்டுக்கு அமைச்சிருவாங்க, ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த கரூர் பிரச்சனை, லைக் வந்து இந்த படம் விவகாரம், இது மாதிரி பல பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் எலெக்ஷனுக்கு இந்த ஒரு மாதம் இருக்கிற காலகட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரிகிற பட்சத்தில், நம்மளுக்கு தகவல் வர்ற பட்சத்தில், நியூஸ் சுற்றி இருக்கிற பட்சத்தில், சுற்றி ஓடிட்டு இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். லைக் போனால், அதாவது ஏடிஎம்கே கூட ஒரு வேளை டிவிக்கு கூட்டணி போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஜெயிக்கிறது உறுதி. விஜய் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார். விஜய் டிவிக்கு கட்சியிலேருந்து குறைஞ்சது ஒரு 20-30 பேர் ஜெயித்துருவாங்க. இல்லை ஒரு விஜயகாந்த் அவர்களை மாதிரி 29 பேர் வந்து 2011 எலெக்ஷனில் ஜெயித்தாங்க, எதிர்கட்சி தலைவரானார். அது அந்த அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்லாம் முதல் எலெக்ஷன்லேயே ரிசல்ட்டாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். விஜய் அவர்களுக்கு அது கிடச்சிட்டுன்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிளாக என்னோட ஒரு யூகமாக நான் பார்க்குறேன். ஒருவேளை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்க, விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ அவருக்கு ஒரு 30-35 சீட்டு கிடச்சிருச்சு, ஒரு 40 பேர் இல்லை ஒரு 40 பேர்னு வச்சுக்கோங்க, 40 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஸோ அமைச்சரவையிலையும் பங்கு கிடச்சிருச்சுன்னா, கீழே கிளை முதல் ஊர் முதல் அதை தாண்டி ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு எல்லா இடத்துலையும் கவுன்சிலர்ஸ் முதல், மேயர்ஸ் முதல், சேர்மன் முதல், பிரசிடென்ட் முதல் எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். திமுக ஒட்டுமொத்தமாக உடஞ்சி கீழே விழுந்துடும். மைனாரிட்டி கூட கிடையாது, ஒட்டுமொத்தமாக உடஞ்சி கீழே விழுந்துடும். எப்படி 91 ஓட திமுககாரங்களை அடித்து விரட்டுறாங்களோ, காங்கிரஸ்காரங்க அடித்து விரட்டுறாங்க 1991, அந்த அளவுக்கு திமுக வந்து சுக்குநூறாக உடஞ்சிரும். இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சுதுன்னு வைங்களேன், ஈஸியாக வின் ஆகிடுவாங்க, டிஎம்கே க்ளோஸ் ஆகிரும். ஒருவேளை
டிவிக்கே தனியாக தான் நிற்கிறாங்க, இன்னைக்கு நிற்கிற மாதிரி தனியாக தான் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே என்டிஏ சேர்ந்துருக்காங்க, பிஜேபி சேர்ந்துருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜை வாங்குவாங்க. ஒரு 4-5 பேர் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் கூட ஜெயிக்கலாம். ஆனால் திமுகவையே இவங்க வந்து ஆட்சி கட்டிலேருந்து அகற்றிடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்கு எனக்கு தெரில. நான் அது கண்ணை மூடிட்டு இது நடந்துடும், இவங்க வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் நம்பலை. காரணம் என்னென்னா, ஓட்டு இருக்குது, தமிழ்நாடு மொத்தமாக ஓட்டு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10%, 20%, 15%, 25%ன்னு ஓட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக உருவெடுத்து வர்றதுக்கான சர்வே ரிப்போர்ட் எல்லாமே சொல்லுது. ஆனால் இவங்களால தனியாக நிற்கும்போது ஓட் பர்சன்டேஜ் காணிக்க முடியும். லைக் வந்து ஒரு 80 லட்சம் 1 கோடி ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கட்சி. ஆனால் இந்த 2026க்கு அடுத்து திருப்பி 31 வரைக்கும் வெயிட் பண்ணணும். எதுக்கு? இந்த திமுகவை திருப்பி அகற்றுறதுக்கு. 31 வரைக்கும் நம்ம வந்து அரசியல் பண்ணணும், கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும். இதை தாண்டி வந்து இதுக்கு பணம் வேணும், லைக் உழைப்பு இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. வெறும் இந்த 6 மாதத்துலேயே இவனுங்க வந்து குடும்ப பிரச்சனை, சிபிஐ, ஒரு படத்துக்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. ஒரு கூட்டம் போட்டதுக்கு இவனுங்க இந்த பெர்மிஷன் கொடுத்து தொலைச்ச ஒரு காரணத்தினால, தவறான இடத்துல பெர்மிஷன் கொடுத்து தொலைச்சனால மக்கள் அத்தனை பேர் பலியானாங்க. இவ்வளோ விஷயம் வெறும் ஒரு 6 மாத காலகட்டத்தில் நடந்திருக்குன்னா இன்னும் 5 வருஷம் போச்சுன்னு வைங்களேன். ஏன்னா இந்த மாஸ் அப்படியே தான் இருக்கும், மாஸ் குறையாது. ஆனால் 5 வருஷம் போகும்போது ஆட்சியில் இல்லாத போது திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில் வந்துன்னா அந்த கொடுமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவாக நான் பார்க்குறேன், என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இவங்க ஏன்னா லைக் 2 பேர் இருக்கும்போது இவன் தவறு செஞ்சால் அவன் கேள்வி கேட்பான், அவன் தவறு செஞ்சால் இவன் கேள்வி கேட்பான். ஸோ அந்த இடத்துல வந்து மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து லைக் இவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, ஸோ இவரால் கேள்வி கேட்க முடியாது. இவங்க தான் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அசம்பிளியில் வந்து சேர்ந்து, அதாவது இப்போ அதிமுக வந்து லைக் வந்து பெரும்பான்மையாக அவங்க மட்டும் ஜெயித்துட்டாங்கன்னு வைங்களேன். கேள்வி கேட்குறது யாரும் இல்லைன்னா அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கேள்வி கேட்கவே முடியாது. கூட்டணி கட்சிகள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இது லைக் ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேர் இருந்தாங்க. இருக்கும்போது அங்கேயே எவ்வளோ விவகாரம் இருந்துச்சு தெரியும்ல. அந்த டைமில் லைக் நீட்டின் விவகாரமாக இருந்தாலும் சரி, என்ஐயாக இருந்தாலும் சரி, சிஏயாக இருந்தாலும் சரி, பல பஞ்சாயத்து இருந்துச்சு. இவர் முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சர், இவர் கையெழுத்து போடுறதில் அவர் போட மாட்டார். அதில் 1000 பஞ்சாயத்து இருந்துச்சு. அந்த டைமில் அந்த விவகாரமே இருக்கும்போது இந்த இடத்துல விஜய் அவர்கள் வரும்போது, இவங்களுக்கு ஒரு 40 எம்எல்ஏ வரும்போது, அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். காரணம் அதுக்கான ஒரே காரணம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா விஜய் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர், அந்த மாசுக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஸோ இவர் ஓட்டு போடும்போது அங்கே ஒரு தவறு நடக்கும்போது அது எடப்பாடி அவர்கள் மேலே தவறாக சொல்ல மாட்டாங்க, விஜய் அவர்களை தான் குற்றம் சொல்லுவாங்க. உன் ஆட்சியில் இந்த அளவுக்கு நடக்குது பாரு, உன் ஆட்சியில் இந்த அளவுக்கு மக்கள் சாகடிக்கிறாங்க பாரு, உன் ஆட்சியில் மக்கள் இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தப்படுறாங்க பாரு, லாக்அப் டெத் எவ்வளோ நடக்குது பாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது யாருக்கு அசிங்கம்? டிவிகேக்கு தான் அசிங்கம். டிவிகேக்கு அசிங்கமாக இருக்கும்போது அடுத்த தேர்தலில் அவங்களால இந்த மூஞ்சி வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஆட்சியில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா ஈஸியாக திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம், ஈஸியாக ஆட்சி மாற்றம் இருந்துடும். அப்படி அமையலைன்னா 2031 வரைக்கும் காத்து இருக்கிறதுக்கான சூழலும் அதிகபட்சமாக இருக்குதுங்கிற. ஏன்னா 14-15 கட்சிகளை சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம அதாவது நான் ஒத்தைக்கு இருக்கேன், எனக்கு எதிராக என்னை அடிக்கிறதுக்கு 15 பேர் வந்திருக்காங்கன்னா லெட்டர் பேடு கட்சி, ஜாதி கட்சி, எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கான். நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். என் மேலே என் குடும்ப ரீதியாகவும் சரி, என்னை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் என்னை தாக்கி அந்தளவு பண்ணும்போது எந்த அளவு தான் டாலரேட் பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரலாம். நேற்றுக்கு வந்து பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன மாதிரி மேபி அந்த அட்வைஸை கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சிபிஐ என்கொயரி இருக்குது, அதை தாண்டி வந்து இந்த சென்சார் போர்டு பிரச்சனை இருக்குது, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அந்தளவுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, வீட்டு குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. இவ்வளோ சம்பவங்கள் இருக்கிற பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் சொன்னேன்ல, அரசியலில் ஒரு நாளுங்கிறது லைக் இயர், ஒரு வருஷத்தை மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். மக்கள் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூட்டணி அமைந்தால் திமுகவை ஈஸியாக வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிறது என்னோட பார்வையை நான் நம்புறேங்கிறத விட அதுதான் ஷுவரான ஒரு விஷயம். கூட்டணி அமையலைன்னா மறுபடியும் இந்த தீய சக்தியான திமுகவோட இந்த சுடுகாட்டில் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். அமையாத பட்சத்தில் திருப்பி இது ரொம்ப பெரிய போட்டியாக இருக்கும். டிவிக்கு ஒரு பக்கம் போட்டி போடுவாங்க, என்டிஏ ஒரு பக்கம் போட்டி போடுவாங்க, அந்த பக்கம் 14-15 பேர் சேர்ந்து நின்று போட்டி போடும்போது அவன் ஜெயித்துட்டான்னு வைங்களேன், திருப்பி நம்ம பிள்ளைங்களை ரோட்டில் நடமாட வைக்க முடியாது.
ரோட்டில் போனாலும் பிரச்சனை. 2.5 வயசு குழந்தை ரோட்டில், நேற்றுக்கு 7.5 வயசு குழந்தை ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைய ஒரு நாய் போய் கற்பழித்து கொண்டிருக்கான். 2.5 வயசு குழந்தை. அதுக்கு முன்னாடி திமுக நிர்வாகி கற்பழித்து கொண்டிருக்கான். ஃப்ளைட்டில் போனாலும் பிரச்சனை, கலவிக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. வெளில நடக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கிற பட்சத்தில் நல்ல முடிவுகள், அரசியல் நகர்வுகள் எடுக்கப்படும் என்று நம்புகிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. என்ன நடக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.